நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. எல்லாரும் அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிகளை பார்த்திருப்பீங்க. அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில தாவேகாவினுடைய ரசிகர்கள் எப்படி அரசு பள்ளி மாணவர்களை எப்படி அபியூஸ் பண்ணாங்க அப்படின்றத நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பொதுவெளியில வீடியோக்கள் கூட்டி கிடக்கிறது. அமைச்சர் குத்தாட்டம் போடுறது, ஐட்டம் சாங்க்கு குத்தாட்டம் போடுறது, ஒரு சிறுமியினுடைய காலை தொட வரைக்கும் இப்படி கையை வச்சு தடவி இன்றைக்கு அது நேஷனல் மீடியா வரைக்கும் இன்றைக்கு பரபரப்பாக பேசி கொண்டிருக்கிறார்கள். சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூடம் படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் தான், பிரைவேட் ஸ்கூல் பக்கம் இவங்க போக முடியாது. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கள கையில கொடியை கொடுத்து கொண்டு போய் அங்கே நடுங்க இங்க நடுங்கன்னு அந்த பசங்களை கூட்டிட்டு போனது, பசங்களை விஜயினுடைய சினிமா பாட்டு பாட வச்சு கடவுள் வாழ்த்து பாடல் மாதிரி பாட வச்சு வீடியோ எடுத்தது, விஜய் வாழ்க, சிஎம் விஜய், ஜோசப் விஜய் வாழ்க அப்படின்னு சொல்லுங்கன்னு அந்த சின்ன பசங்களை கோஷம் போட வச்சு வீடியோ எடுத்து எல்லாரும் வெளியிட்டுக்கிட்டு அவ்வளவு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. விஜய் அவர்களின் இந்த பிறந்தநாள் விழாவில் முழுக்க இவர்கள் அரசு பள்ளி மாணவர்களை அவ்வளவு அபியூஸ் பண்ணியிருக்காங்க. பெத்தவங்களா நீங்களாம் கேட்பீங்களா என்னன்னு ஒண்ணுமே புரியல. இதே ஒரு தனியார் பள்ளியில போயிட்டு இந்த மாதிரி யாராவது செஞ்சிட முடியுமா? தனியார் பள்ளிக்குள்ள இந்த மாதிரி போயிட்டு கட்சிக்குடி எடுத்துக்கிட்டு உள்ள போயிட முடியுமா? அல்லது தனியார் பள்ளிக்குள்ள எந்த தாவேகா தொண்டர்களாவது உள்ள புகுந்து இந்த மாதிரி வாழ்க கோஷம் போட வைக்க முடியுமா? முதல்ல அந்த கேட்டுக்குள்ள இவங்களால் நுழைய முடியுமா? அரசு பள்ளிகளை மட்டும் ஏன் இது நடக்குது? அரசு பள்ளிகளில் ஏன் இந்த இத்தகைய இழிவான செயல்கள் நடக்குது? ஏன் எந்த பெற்றோர்களும் நீங்க கண்டிக்க மாட்டீங்க? ஏன் எந்த பெற்றோர்களும் இப்படி பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்ல மறுக்கிறீங்க? அரசு பள்ளிகள்ல யார் படிக்கிறா? சாதாரண ஏழை எளிய சாமானியருடைய மகன், ஆட்டோ டிரைவருடைய பிள்ளை, வீட்டு வேலை செய்யறவங்களுடைய பிள்ளை. இதே தனியார் ஸ்கூலுக்குள்ள இவங்களால நுழைய முடியலையே. எதுக்காக இவங்க வீட்டு ஸ்கூலுக்கு மட்டும் நுழையிறாங்க? அரசு பள்ளியில ஏழைங்க படிக்கிற ஸ்கூலுக்குள்ள மட்டும் எப்படி இவனுக்கு நுழைய அனுமதி கிடைக்குது இவங்களுக்கு? ஏன் எந்த பெற்றோரும் நீங்க குரல் எழுப்ப மாட்டேங்கிறீங்க? அப்ப நீங்களும் அதற்கு துணை போகிறீங்கன்னு தான் அர்த்தம். ஏன் பிள்ளைக்கு அந்த விசிலடிக்க கத்துக்கிட்டு நீ யார் படிக்கிற வயசுல அவன் படிக்கின்றான்னு பெத்தவங்க நீங்க போய் இல்ல அந்த ஸ்கூல்ல பிரச்சனை பண்ணி இருக்கணும். நீங்க எல்லாம் அந்த தலைமை ஆசிரியர் கேள்வி கேட்டுக்கணும். எப்படிங்க கட்சிக்காரர்கள் நீங்க உள்ள விடுவீங்கன்னு சொல்லிட்டு. என் புள்ள விஜய் பாடல பாடகிறது தான் நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன் நானு. இப்ப தெரியுதுங்களா ஏன் அரசு பள்ளியில படுகிறவங்க முக்கால்வாசி பேரு, அதை வார்த்தையில சொல்லக்கூடாது, நம்ம அரசு பள்ளியில நாமளே இழிவுபடுத்துற மாதிரி ஆயிடும். இன்றைக்கு பெற்றோர்கள் பயந்துகிட்டு தனியார் பள்ளிகள்கிட்ட எதுக்காக போறாங்க? இது போன்ற செயல்கள் நடக்கிறதால தான் போறாங்க. இது போன்ற செயல்களாலதான் பெற்றவங்க தங்களை அரசு பள்ளியில ஐயோ பிள்ளை சத்தா புள்ள கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் பள்ளியில தன்னுடைய தாலியை கூட அடமான வச்சு கொண்டு போய் தனியார் பள்ளியில கட்டணம் வட்டி படிக்கிறது ஒரே காரணம் இதை போன்ற தருதலை எல்லாம் உள்ள போயிட்டு இது போன்ற அராஜகம் பண்றதால்தான். அவன் கடவுள் வாழ்த்து படிப்பானா இல்ல விஜய் வாழ்த்து படிப்பானா? அதனால உண்மையாவே பார்க்க நீ உண்மையாலுமே தாவேகா காரணங்களாம் தைரியம் இருக்குன்னா தனியார் பள்ளிக்குள்ள போய் இந்த வேலையை பாரு, தனியார் கல்லூரிகளுக்குள்ள போய் இந்த வேலையை பாரு. ஏழை பசங்க படிக்கிற ஸ்கூலுக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு முட்டாயை கொடுத்து பிஸ்கெட்டை கொடுத்து விஜய் வாழ்க இந்தாங்க போட்டோ அப்படின்னு விஜய் போட்டோ எல்லாம் கொடுத்து இதெல்லாம் பொழப்பாடா? ஏன் எந்த பணக்கார வீட்டு பிள்ளை கையிலையாவது என்னைக்காவது தாவேகா கொடியை பார்த்திருக்கியா? எந்த பணக்கார வீட்டு பிள்ளையாவது தாவேகா கொடி எடுத்துட்டு போய் நட்டு இருக்கா பாத்தியா? எந்த பணக்கார வீட்டு பிள்ளையாவது வாழ்க விஜய், ஜோசப் விஜய் கத்தி இருக்கா? ஏன் கத்துல பணக்கார வீட்டு புள்ள? ஏன் ஜட்ஜோட புள்ள கத்துல? கலெக்டரோட புள்ள ஏன் கத்துல? போலீஸ் கமிஷனரோட புள்ள ஏன் கத்துல? டாக்டரோட புள்ள ஏன் கத்துல? இங்க யாரு புள்ள கத்திக்கிட்டு இருக்கு? அப்ப யாரை இவனுக்கு உபயோகப்படுத்திக்கிறானுங்க சுய அரசியலுக்கு? இதெல்லாம் கேட்டாக்க விஜய் சார் கியூட் இல்ல, விஜய் சார் கியூட்டா ரியாக்ஷன் கொடுக்குறாருல, பிளைன் கிஸ் கொடுக்குறாருல, செய்யறாருல, பிளாஸ்ட் பண்றாருல, உங்கெல்லாம் திருத்தவே முடியாதுடா. 100 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிடுறீங்க. உங்கள்ட்ட எல்லாம் அரசியல் பேசி என்ன பண்றது? நாங்களும் பிளாஸ்ட்னு கத்தனாதான் நீங்க திருந்துவீங்கன்னாக்க அதுக்கு மேல எங்களால என்ன பண்ண முடியும்? சரி, முக்கியமான மெயின் விஷயத்துக்கு வருவோம். இவ்வளவு அராஜகங்கள்லாம் பிறந்த நாள்ல பண்ணாங்க, இவ்வளவு அட்டுழியங்கள்லாம் பிறந்த நாள்ல பண்ணாங்க. அதையெல்லாம் உச்சமாக இந்த தாவேகாவினர் பண்ணானுங்க ஒரு இழிவான செயல். அதை மட்டும் ஒருபோதும் மனசு ஆறல. இவங்கெல்லாம் எப்பேற்பட்ட கேவலவாதிகள்னு பாருங்க. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்துக்கிட்ட ஒரு தொழிற்சாலையில அம்மோனியம் கசிஞ்சு கிட்டத்தட்ட 77 பேர் அட்மிட் ஆகுறாங்க. இது வரைக்கும் உயிர் பலி 9 பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க. அதுக்கு இந்த தாவேகா காரணங்க விஜய் மேல சிம்பத்தி காட்டணும். விஜய் உண்மையாகவே ஏழைகளுக்காக வந்த ஒரு மீட்பர் ரட்சகர் நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்கல்ல, அந்த மாதிரி காட்டணுன்றதுக்காக இந்த டிவி காரங்களாம் என்ன தெரியுமா பண்ணிருக்கானுங்க?
கேக்கு வெட்டுறதுக்காக ரசிகர்கள் கட்சி நிர்வாகிகள்லாம் வந்தாங்க விஜயனுடைய அலுவலகத்துக்கு. ஆனா அங்க அம்மோனிய வாயு கசிவால 7 பேர் வந்து இறந்துட்டாங்க. அதனால அந்த துக்கத்துல இருக்கிறதால கேக்கு வந்து கட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிட்டாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்லாம் நியூஸ் வந்துச்சு. அம்மோனிய வாயு கசிவால் உயிரிழந்த 7 பேர், மன உளைச்சலால் கேக்கு வெட்ட மறுத்த சி ஜோசப் விஜய் அப்படின்னு நியூஸ் எல்லாம் போட்டானுங்க. இந்த தாவேகா பயல்களும் நல்லா ஃபயர் விட்டாங்க. இங்க பாருங்க, அங்க 7 பேர் செத்துட்டாங்க, எங்க முதலமைச்சர் எவ்வளவு வேதனையில இருந்தா, பிறந்தநாள் கொண்டாட்டலாம் எது வேலாம், நான் கேட்கலாம் வெட்ட மாட்டேன், எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு கட்சிக்காரங்க எல்லாம் திருப்தி அனுப்பியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சரிடா, ஓகே, எங்களாலையும் நம்ப முடியல. ஓ, இந்த அளவுக்கு நல்லவனா இவன்? ஏன்னா 41 பேரை கொண்டுட்டு ஓடி வந்தவன் தானே, இந்த 7 பேருக்கு அசால்ட்டா இருக்க போறான், அந்த அளவுக்கா நல்லவன் அப்படின்னு நாங்களும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பரவாயில்லையே, ஏதோ மனுஷன் திருத்திட்டான், நாதஸ் திருத்திட்டான் அப்படின்னு நாங்களே நினைச்சோம். அப்புறம் என்னதான் பார்த்தா, நேத்து நம்ம தமிழகத்தின் திறவுகோல் அருமருந்து அன்னை திரிஷா அவர்கள் நேத்து ஒரு போட்டோவை போடுறாங்க அவருடைய எக்ஸ் வலைதளத்துல. ஏங்க, விஜய்க்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கக்கூடாதா? இங்க யாருங்க யோக்கியம், யாருக்கு இங்க தனிப்பட்ட வாழ்க்கை இல்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். வாஸ்தவம் தான், நன்றி, நீ கேட்கிற கேள்வியா நியாயம்தான். உன் தனிப்பட்ட வாழ்க்கைய தனிப்பட்ட வீட்டோட நீ வச்சுக்கிட்டா அது தனிப்பட்ட வாழ்க்கை. பொது வெளியில வந்துருச்சுன்னு வச்சுக்க, அது எல்லாரும் விவாதிப்பாங்களாம். அப்ப திரிஷா பப்ளிக்காக விஜயோடு சேர்ந்து கேக்கு வெட்டின போட்டோவை பகிர்றாங்க, எக்ஸ் வலைதளத்துல பகிர்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல பகிர்றாங்க, அவருடைய சோசியல் மீடியா பக்கங்கள் அத்தனையிலுமே பகிர்றாங்க. புரியுதுங்களா? அத்தனை பக்கங்களையுமே பகிர்றாங்க. நேத்துல இருந்து அது விமர்சனம் ஆகிட்டு இருக்கு. இப்ப திரிஷா பதிவு போட்டோன்னு எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, திரிஷா கூட கேக்கு வெட்டுற நீ, திரிஷா கூட கேக்கு வெட்டி கேக்க ஊட்டுற நீ, இப்ப அந்த உயிரிழந்த அந்த 7 பேருக்காக 9 பேருக்காக கேக்கு வெட்ட மாட்டேன் அப்படின்னு அவங்கள்ட்ட நீ சொல்லலையா? ஏன் திரிஷா கிட்ட சொல்ல வேண்டியதானே, திரிஷா இப்ப கேக்கு வெட்ட வேணாம் திரிஷா, அங்க 9 பேர் செத்துட்டாங்க திரிஷா, நான் துக்கத்துல இருக்கேன் திரிஷா, அப்புறமா போய் கேக்கு வெட்டிக்கலாம் திரிஷா அப்படின்னு தள்ளி விட வேண்டியதானே? அப்ப நைட்டு 12 மணிக்கு அங்க குதூகலமாக நீ கேக்கு வெட்டி இருக்கிற. அடுத்த நாள் ஆபீஸ்ல நீ என்ன போட்டுக்கிட்டு வந்தன்னு தெரியல, நீ எந்த நிலைமையில இருந்தன்னு தெரியல, அதனாலதான் நிர்வாகிகள் வரும்பொழுது விரட்டி விட்டுருக்க. ஆனா நியூஸ் துக்கத்தில் கேக்கு வெட்டவில்லை. சரி, அந்த 7 பேர் இறந்த துக்கத்துல 9 பேர் இறந்த துக்கத்துல நீ இருக்கிறனா, நீ இந்த பக்கம் கேக்கு வெட்டாம விரட்டி விட்டுருக்க, இந்த பக்கம் கேக்கு வெட்டிருக்க. இதுல எது உண்மை? அந்த 9 பேர் இறந்த துக்கத்துல நீ கேக்கு வெட்டனியா இல்ல வெட்டாம இவர்களை அனுப்பிவிட்டியா? இதுக்கு பதில் சொல்லு பார்ப்போம். அப்ப எதுக்கு இந்த பொய்யான போலியான ஒரு அவதூறு பிரச்சாரத்தை விஜய் தரப்பு முன்னெடுக்க வேண்டும், தாவேகா ரசிகர்கள் முன்னெடுக்க வேண்டும்? புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம இப்ப என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது, இந்த திரிஷா ஒன்னும் சாதாரண ஆள்லாம் கிடையாது. அவங்களும் டைமிங் பார்த்தா பதிவு போட்டிருக்காங்க. தன்னுடைய ஆசை இணைவர்னு சொல்லவா, ஆமா, இணைவர் துணைவர் அப்படி சொல்லிக்கலாம், இணைவர் துணைவர் நண்பர், அவருடைய ஆட்சியின் மீது கெட்ட பேர் வருது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது. புரியுதுங்களா? சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது, பெண்கள் பாதுகாப்பு இல்ல, இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கு, சிலிண்டர் தரம் சொல்லி என்னுடைய இணைவர் ஏமாத்திட்டாரு, மகளிர் உரிமை தொகை 2500 தரம் சொல்லி என்னுடைய இணைவர் ஏமாத்திட்டாரு, மாசம் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி என்னுடைய இணையர் ஏமாத்திட்டாரு, விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்னு என்னுடைய இணையர் ஏமாத்திட்டாரு. இந்த விஷயம்லாம் பரபரப்பா பேசி என்னுடைய இணையர் என்னுடைய ஆட்சிக்கு இங்கே பங்கம் வருகிறது, அதை திசை திருப்பதற்கு நான் இப்போ ஒரு போட்டோவை போட்டேன்னா எல்லாரும் அந்த போட்டோவை பத்தி பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைகள் எல்லாம் டைவர்ட் பண்றதுக்காக திரிஷா அவர்கள் இந்த பதிவு போட்டாங்களா? அவங்க நினைச்சிருந்தா அவாய்ட் பண்ணிருக்கலாம், போடாம இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா இவர்கள் இருவருக்குமான உறவை இவர்கள் நார்மலைஸ் பண்றாங்களா? கள்ளக்காதல் தப்பு இல்ல, திருமணம் கடந்த உறவு தப்பு இல்ல, நானே பண்றேன் நீங்க பண்ணக்கூடாதா, நண்பா நண்பீஸ் நீங்களும் கள்ளக்காதல் பண்ணுங்க, திருமணம் கடந்த உறவு வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்ல வராங்களா? இதை நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழும்புதா இல்லையா? அது மட்டும் இல்லாம உடனடியாக திரிஷா அவர்கள் நேரடி அரசியலுக்குள்ள வந்தா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவர்களுடைய தொண்டர்களுடைய மனநிலையை தயார்படுத்துவதற்கு நானும் திரிஷாவும் ஒண்ணுதான், நானும் அவங்களும் வேற வேற இல்ல, சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, அந்த மாதிரி நானும் அவங்களும் வேற வேற இல்ல, நாங்க 2 பேரும் ஒண்ணுதான், அவர் உடல் நான் உயிர், நான் உயிர் அவர் உடல், அதனால நீங்க பழகிக்கிங்க அப்படின்னு அவர்கள் தொண்டர்களை நார்மலைஸ் பண்றதுக்கு, அவருடைய தொண்டர்களை
அமைதிப்படுத்துவதற்கு, சாந்தப்படுத்துவதற்கு, எதிர்கால அரசியல்ல இவங்க காலடி எடுத்து வைக்கும் போது விமர்சனம் உருவாகாததற்கு, உட்கட்சி பிரச்சனை உருவாக கூடாது என்பதற்காக இந்த நார்மலைஸ் பண்றதுக்காக இவ்வளவு விஷயங்கள் இவர்கள் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு வராங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழும்புது. புரியுதா? இவ்வளவு கேள்விகள் இருக்கு. இந்த ஒரு புகைப்படத்தின் பின்னாடி இவ்வளவு அரசியல் காய் நகர்த்தல்கள் இருக்கு. இப்படி நம்ம பல்வேறு கோணத்துல சிந்திக்கணும். ஒரே பார்வை என்னங்க போட்டோ போட்டாங்க, என்ன இப்ப 2 பேரும் ஒன்னா இருக்காங்க, போட்டோ போட்டு போயிட்டாங்க, இதுல என்னங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை இந்த தமிழ்நாடு மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? விஜய் எல்லாரும் சினிமாவில் ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாதிரி இப்ப ரியல் லைஃப்லயும் ஃபாலோ பண்ணிட்டு வர போறாங்க. நல்லா வருண்டா குடும்பங்கள். எப்பா சாமி சூப்பர். யாரும் இங்க யோகியம் இல்லதாங்க, எல்லாரும் அழுக்குதாங்க. புரியுதுங்களா? யாரும் யோகியம் இல்ல. ஒவ்வொருத்தங்களும் ஒரு தனிப்பட்ட முகங்கள் இருக்குது. அந்த முகங்களை உங்க வீட்டோட வச்சுக்கீங்க. நீங்க பொதுவெளியில் வந்து அதை நார்மலைஸ் பண்ணும்பொழுது பொது சமூகத்தின் மத்தியிலும் உங்களை பின்பற்றக்கூடிய அந்த குழந்தைகள் மத்தியிலும் என்னவா அது ப்ரொஜெக்ட் ஆகும். ஆனா கொண்டாடி இருக்கும்போது இன்னொரு கூட வச்சுக்கலாம் போலப்பா அப்படின்னு கூட சொல்லிட்டு போலாம். இன்னொரு விஷயம், இன்னும் விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் விவாகரத்து ஆகவில்லை. இந்திய தண்டனை சட்டத்தின்படி விவாகரத்து ஆகாமல் வேறொருவருடன் தொடர்பில் இருந்தால் அதற்கு தண்டனை உண்டு, சிறை தண்டனை உண்டு. ஏன் அப்பனா நம்ம பொட்டு மாமா மேல நடவடிக்கை எடுக்கலாம்ல? ஆல்ரெடி அவங்க விவாகரத்தை கொடுத்துட்டாங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு நினைச்சிருந்தா எடுத்துருக்கலாம். வீட்டுக்குள்ள என்ன ஹராஸ்மெண்ட் பண்ணாருன்னு எவ்வளவோ கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க சங்கீதா. அதெல்லாம் எடுத்துருந்தா என்னைக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு குமுறி இருக்கலாம் தான். ஆனா இந்த ஆட்சியாளர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. எல்லாத்துலயும் அவரை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு அவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. அதனாலதான் நாங்கள் சொல்லுவதெல்லாம் ஒண்ணுதாங்க, எல்லாருக்கும் பர்சனல் லைஃப்லாம் இருக்கு. புரியுதுங்களா? அதை உங்க வீட்டோட வச்சுக்கீங்க. பொதுவெளியில கொண்டு வந்தா விமர்சிப்பாங்க தான். மக்கள் பிரச்சனையை டைவெர்ட் பண்றதுக்காக நீங்க இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் லைஃப்லாம் கொண்டு வந்து போட்டீங்கன்னாக்க அப்புறம் நாங்க காண்டாகி விமர்சிப்போம் தான். ஏன் நீங்க ஊர்ல எவனுமே கேக் வெட்டலையா? அப்ப நீங்க மட்டும் தான் அதிசயமா கேக் வெட்டுறீங்களா? சொல்லுங்க பாப்பா. இதுல 10ஆவதுக்கு அங்க 9 பேர் உயிரிழந்துட்டாங்க. அதனால முதல்வர் வந்து மன வருத்தத்தில் இருக்கிறார், கேக்கே வெட்ட மாட்டார், கேக் வெட்ட மறுத்து விட்டார் அப்படிலாம் நியூஸ் பரப்புனானுங்க இந்த தற்குறி. இப்ப இதுக்கு என்னடா சொல்ல போறீங்க? இதுக்கு என்னடா முட்டு கொடுக்க போறீங்க? அப்ப தமிழ்நாடு பொதுமக்கள் நீங்க பாருங்க, நீங்க சிந்திங்க. என்னதான் நீங்க இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க, உங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க, என்ன மாதிரியான கருத்தியலை கொண்டு போய் சேர்க்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னு இதுல மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் முன்னாடி நாங்க கொண்டு வந்துதான் வைக்க முடியும். நீங்க தான் பகுத்தறிந்து ஆராய்ந்து எதுக்காக ஒரு போட்டோ வருது, இந்த போட்டோவை இந்த நேரத்துல போட வேண்டிய அவசியம் என்ன, இதன் பின்னணி அரசியல் என்ன, நீங்கள் சிந்திச்சு முடிவெடுங்க. எது பண்ணாலும் தமிழ்நாடு மக்கள் ஏத்துக்குவாங்கன்ற மனநிலையில இவர்கள்லாம் தெரிவதால் தான் போற போகல என்ன கருமத்தை வேணாலும் இவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கை 2 இருந்த கோரிக்கை தான். தயவு செய்து அரசு பள்ளி மாணவர்களை படிக்க விடுங்க, நாசம் பண்ணாதீங்க. நீங்க தான் தருதலையெல்லாம் போயிட்டீங்கன்னா அவங்கள வாழ்க்கை படிக்க விடுங்க. உங்களுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, உன் பிள்ளைங்க செட்டில் பண்ணிட்டீங்க, ஏதோ டைரக்டர் ஆயிட்டாரு. எங்க பிள்ளைங்க இனிமேதான் படிச்சு வரணும், எங்க பிள்ளைகளை படிக்க விடுங்க. உன் கட்சிக்காரனை அரசு பள்ளிக்குள்ள போக வேணாம்னு சொல்லுங்க. அதை முதல்ல தடுத்து நிறுத்துங்க. இன்னொன்னு, உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை உங்க பர்சனலாவே வச்சுங்க. பொது வெளியில போனா நாங்க விமர்சிப்போம் தான். அப்புறம் அவங்க பர்சனல் நீ ஏன் விமர்சிக்கிற, இந்த மாதிரி கிறுக்கு மாதிரி எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. புரியுதுங்களா? அப்போ இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இவருடைய உண்மை முகத்திலே அந்த தமிழ்நாடு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொளி. நன்றி.